ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா வரலையே. எங்க போனாருன்னு தெரியல. எப்பவும் இப்படி லேட் பண்ண மாட்டாரே. என்னாச்சு? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே கண்ணா, என் மனம் மிக ஹலோ, எங்க எங்க இருக்கீங்க? வெளியில இருக்க. அதான் வெளியிலன்னா எங்க? இல்ல, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன். என்ன விஷயம்? எப்ப வருவீங்க? இல்ல, நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க தூங்குங்க. ஏன் என்னாச்சு? ஏன் லேட் ஆகும்? இல்லை, இங்க கொஞ்சம் வேலை இருக்குது, டைம் ஆகும். சரிங்களா? நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்க 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 தூங்குங்க. லேட் ஆகுற அளவுக்கு அப்படி என்னங்க வேலை இருக்கு? சரி, எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்லைங்க, இன்னைக்கு நான் வருவேன்னு தெரியல எனக்கு. நான் நீங்க என்ன வெயிட் பண்ணாதீங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது, நான் வெயிட் பண்ணதான் செய்வேன். நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க அது சொல்லுங்க முதல்ல. வேதாஜி, புரியல உங்களுக்கு? நீ நான் வருவேன்னு தெரியலன்னு சொல்றேன்ல, நான் வராம கூட இருப்பேன். நீங்க தூங்குங்க. ஹலோ, நீங்க வெயிட் பண்ணாதீங்க, போன. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க. எத்தனை மணி ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்றேன். நீங்க வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயங்க? எது வந்து அந்த போன்லயே சொல்லுங்க. இல்ல, அத போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லணும். என்ன, ஒரு 2 மணி நேரத்துல உங்க ஒர்க் முடிஞ்சிடாது? நான் வெயிட் பண்றேன், வந்துருங்க. இல்ல வேதாஜி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் நீங்க வரமாட்டேன். வெயிட் பண்ணாம தயவு செய்து தூங்குங்க. ஏன் வர முடியாது? அது என்ன, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் சொல்லிட்டேன். ஏன், நான் சொல்றது கொஞ்சம் காதுல வாங்குறீங்களா? மாட்டேன். இன்னைக்கு நீங்க வந்தே ஆகணும். எப்ப வருவீங்க சொல்லுங்க, எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்க? ஏய், அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொல்ல புரியல, திருப்பி நோய் நோய் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. அதான் வரேன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமேல நைட்டு நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஓகேவா? சும்மா நானும் பார்த்துன்னு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. இந்த பாருங்க, என்ன ஏது இந்த மாதிரி காரணம் நோண்டி கேட்டுன்னு கூடாது. சும்மா கொச்சல் கொடுக்காதீங்க. நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறீங்க? உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? இல்ல, நீங்க யாருன்னு கேட்கிறேன். நீங்க என்ன பொண்டாட்டியா? இந்த பாருங்க, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுங்க, இல்ல நம்ம கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு வர முடியாது, புரியுதா? நீங்க வந்து எனக்கு தேடு கட்டுக்காதீங்க. நீங்க வந்து தூக்கி தொலைங்க, சரியா? போன வைங்க. இனிமே வரமாட்டேன்னா எந்த அர்த்தத்துல சொல்றாரு? வேதா, அவருக்கு மேல துளி கூட அன்பு இல்லடி. கருமாண்ட, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிறது கிடையாது. சும்மா நையின்னு கேள்வி கேட்டுன்னு இருக்கு. அவன் ஆழ்த்துட்டு டென்ஷன்ல இருக்கிறான். போன்ல யாரு? வேதவழி கிட்டயா பேசுனீங்க? நீ தூங்காம ஏமா பெஞ்சு வந்த? கேட்டதுக்கு பதில். யார்கிட்ட பேசுனீங்க? வேதவழியாண்டு தான் பேசினேன். கொஞ்சம் அமைதியா பேச வேண்டியதானே? எதுக்கு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? என்னத்த அமைதியா பேசுறது?
ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சிக்கணும். அதை விட்டு சும்மா நோய் நோய் கேள்வி கேட்டுட்டேன் அப்படியே. இங்க பாருங்க, பொண்டாட்டிங்கிறவ கேள்வி கேப்பா. அவளுக்கு நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஆமா, அது என்ன, நீ என்ன என் பொண்டாட்டி மாதிரி கேள்வி கேக்குறேன்னு கேக்குறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் வேதவள்ளி தான் உங்களோட பொண்டாட்டி. அவளோட தான் நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க வாழ போறீங்க. மல்லே, குறுக்க பேசாதீங்க. அல்ப வயசுல பாதியில போறவளுக்காக நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுவீங்களா? ஏய், எப்ப நீ கடுப்பாத அப்படி பேசன்னு சொன்னாங்க உங்ககிட்ட? நான் உண்மையை தான் பேசுறேன். இதுக்குதான் நீங்க இங்க இருக்க வேண்டாம், அங்க போங்கன்னு சொன்னேன். நீங்க பாட்டுக்கு அவளை அப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. பாவங்க, அவளோட மனசு எவ்வளவு வருத்தப்படுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இனிமே வேதவள்ளி கிட்ட கோவமா பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? அவகிட்ட கோவப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அப்படி இல்லனா நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். என்ன சத்தியம்? கை எடுத்து வச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். எதுக்கு சத்தியம், என்ன சத்தியம்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஐயோ, அதாம்மா, இனிமேல் வேதவள்ளி கூட நான் சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன், கத்த மாட்டேன். சத்தியம். ஓமான சத்தியம். நம்பலாம்ல? என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. சத்தியத்தை மீறினீங்க, அப்புறம் எனக்கு தான் ஏதாவது ஒன்று ஆயிடும். இங்க பாருங்க, காலையில வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையா வேதவள்ளிய சமாதானப்படுத்துற வழியை பாருங்க. அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. புரியுதா? சரி, இப்ப படுத்து தூங்குங்க. படுங்க. என்னது இது? இவ்வளவு நேரமாகியும் வேதவள்ளி ரூம் கதவு திறந்திருக்கு. லைட் எரியுது. ஒருவேளை நாகராஜ் இன்னும் வரலையா? வேதவள்ளி, வா கல்பனா, உட்காரு. வேதவள்ளி, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன சொல்ற? நான் அழுறேனா? அப்படிலாம் இல்லையே. வேதவள்ளி, உண்மையை சொல்லு. என்கிட்ட எதுக்காக மறைச்சு பேசுற? நாகராஜ் எங்க? ஆளு காணோம். அவனுக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? என்ன வேதவள்ளி, உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எதனால சண்டை? தெரியல. அப்படின்னா? சத்தியமா சொல்றேன் கல்பனா, என்னால அவரை புரிஞ்சுக்கவே முடியல. அவர் மனசுல என்ன இருக்குன்னு என்னால யோகிக்கவே முடியல கல்பனா. புரியுற மாதிரி சொல்ல. அவரு சில நேரம் நல்லா அன்பா பேசுறாரு, சில நேரம் யாரோ மாதிரி ரொம்ப கோவமா எடுத்தறிஞ்சு பேசுறாரு. ஒரு நிலையில இருக்கவே மாட்டேங்கிறாரு. எப்போ எப்படி இருப்பாருன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. அவ்வளவுதானே? இது ஒரு பிரச்சனைன்னு அழுதுட்டு இருக்க? என்ன பொண்ணு நீ? இங்க பாரு, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆம்பளை மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். இப்போ ஏன் விஷயத்தையே எடுத்துக்கோ. அவர் ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சு சிரிச்சு பேசுவேன். ஆனா அவரு ஊருன்னு எரிஞ்சு விழுவாரு. அதே அப்செட்டா இருக்காரு போல இருக்குன்னு நினைக்கும் போது அன்பா பேசுவாரு. இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல சகஜம் வேதவள்ளி.
வெளியில போறவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். அத அவங்களே அறியாம நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவ்வளவுதான். இல்ல கல்பனா, நீ சொல்ற மாதிரி இது சாதாரண பிரச்சனை இல்ல. இது வேற. என்ன வேற? அவருக்கு என் மேல எந்த விதமான அன்பும் இல்ல கல்பனா. அவர் மனசுல நான் இல்ல. சாதாரணமான விஷயத்துக்கு கூட எத்தனையோ முறை நீ என்ன என் பொண்டாட்டியா, என்னை விட்டு போக போறவதானே, எதுக்காக என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறேன்னு என்ன திட்டுறாரு கல்பனா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. எனக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். அவர் என்ன விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆரம்பத்துல என் மேல ரொம்ப கோபப்பட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொல்லுவாரு. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. போக போக என்கிட்ட நல்லா பேசினாரு, பழக ஆரம்பிச்சாரு. எனக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ நான் அவரை மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் கல்பனா. சத்தியமா சொல்றேன், என் மனசுல அவர்தான் இருக்காரு. வாழ்ந்தா இனி அவரு கூட தானே நான் முடிவு பண்ணிட்டேன். இதை நான் எப்படியாவது அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும் போதுதான் அவர் என்னை காயப்படுத்தி பேசுறாரு கல்பனா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல அவர் மனசுல வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப கூட எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு சாதாரணமா தான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவரு இனிமே ராத்திரி வீட்டுக்கே வரமாட்டேன், வெளியில தான் தங்குவேன்னு திட்டுறாரு. வெளியில தங்குறானா? ஒருவேளை மல்லிகா வீட்டுக்கு போயிருப்பானோ? விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? வேதவல்லி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்போ கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அவரோட மூச்சு காத்து கூட என் மேல படல கல்பனா. நான் இந்த பெட்ல கூட படுக்க மாட்டேன். கீழே பாய் விரிச்சு தனியா தான் தூங்குவேன். ஏன் கல்பனா, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்காதனாலதான் என்கிட்ட கோவமா பேசுறாரோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேதவல்லி. அவன் ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பான். இல்லனா குடிச்சிட்டு கூட இதெல்லாம் பேசிருக்கலாம். அவனை பத்தி உனக்கு தெரியாததா? நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அவன் கோவம் வந்தா இப்படிதான் பேசுவான். ஆனா கோவம் போச்சுன்னு வெய்ய தானே ஓடி வந்து வேதவல்லின்னு நிப்பான். இது பாரு, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஐயோ, அதுல ஒண்ணு வேணா கல்பனா, அதுக்கும் கோவப்படுவாரு. நீ சொன்னதானே கோவப்படுவான். ஒரு அண்ணியா அவன்கிட்ட என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசுறேன். நீ கவலைப்படாம இரு. நீயும் அவனும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? கல்பனா, நாகராஜ் கிட்ட பேசி அவனை மல்லிகா கிட்ட இருந்து விலக வைக்கணும். எப்படியாவது அவனை வேதவல்லியை ஏத்துக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு சாதாரணமா தான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவரு இனிமே ராத்திரி வீட்டுக்கே வரமாட்டேன், வெளியில தான் தங்குவேன்னு திட்டுறாரு. முன்னாடிலாம் எப்பவாச்சும் தான் மல்லிகாவை பார்க்க போவான். இப்போ தினமும் ராத்திரி அங்க தூங்குற அளவுக்கு வந்துட்டானா? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. தம்பி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க அண்ணே. என்னடா இவ திடீர்னு நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாளேன்னு நினைக்க வேண்டாம். உன் அண்ணனோட மனைவிங்கிற முறையிலையும் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற முறையிலையும் நான் உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது.
ஆனா தப்பு பண்ணவங்க அந்த தப்பை திருத்திக்க கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணணும். என்னோட தவறுகளை நான் திருத்திக்கிட்டவங்கிற தகுதி இருக்கிறதுனாலதான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் நேரடியாவே கேக்குறேன் தம்பி, நீ ஏன் நேத்து ராத்திரி வீட்டுக்கு வரலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ராத்திரி வீட்டுக்கு வராம அப்படி எங்க தங்குற நீ? நீ என்கிட்ட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கனா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ மல்லிகா வீட்ல தான் தங்குற, அப்படிதானே? தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மல்லிகாவை காதலிச்சது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக உன்னை நம்பி வந்தவளுக்கு நீ துரோகம் பண்றது கொஞ்சம் கூட நல்லதில்ல தம்பி. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அவளை நினைச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? தப்பு தம்பி, நீ ரொம்ப தப்பு பண்ற. மல்லிகா கிட்ட நீதான் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் தம்பி. இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு தப்பு பண்றாங்கன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. மல்லிகாவை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னையே நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற வேதவழிய பத்தி நினைச்சு பாரு. அவ ரொம்ப நல்லவ தம்பி. அவள மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா அமைஞ்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வேண்டாம் தம்பி, மல்லிகா கூட இருக்கிற நட்ப நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிற வழிய பாரு. இந்த வீட்டுக்கு வேதவழிதான் நல்ல மருமகளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவளை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாரு. நீ மல்லிகா வீட்டுக்கு போறேங்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்லல. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீ மாறுவேன்னு நான் நம்புறேன். நான் தப்பா ஏதாச்சும் பேசிருந்தா என்ன மன்னிச்சிரு தம்பி. போ. ஒரு நிமிஷம். வேதவழி ராத்திரி ஏதோ கடுமையா திட்டிருக்க போல. ராத்திரி முழுக்க அவ சரியா தூங்கவே இல்லை. பாவம் தம்பி, அவளுக்கு இந்த வீட்ல உன்னை விட்ட வேற யாரும் இல்ல. போய் அவளை சமாதானப்படுத்து போ. சாரிங்க, அது ஒன்றும் இல்லை. நேற்று ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன். நீங்கள் வேற சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லியிருந்தீங்களா, அதான் அது கோவத்தில் கத்திட்டேன். சாரி. பரவாயில்லைங்க, நான் என்ன உங்க பொண்டாட்டியா? எதுக்கு இப்ப மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டேன்? நான் யாரோ தானே, விடுங்க. நான் பாதியிலேயே வந்தவன், பாதியிலேயே போயிடுறேன். நான் ஒரு முட்டாளுங்க. என் அறிவுக்குதான் எதுவுமே எட்ட மாட்டேங்குது. நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இப்படி திட்டிட்டு தான் இருக்கீங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட இப்படி பேசிட்டு தான் இருக்கேன். உங்க மேல உரிமை எடுத்துக்கிறேன், அக்கறை காட்டுறேன். எல்லாம் தப்புதாங்க. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்க காலில் விழுந்து எந்திரிங்க. என்ன பண்ணுறீங்க? தயவுசெய்து அழாதீங்க. ஏன் இந்த மாதிரி நீங்க பேசுனது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சாரிங்க. நான் அப்படிதாங்க சின்ன வயசுல இருந்தே நான் கோவக்காரங்க. நான் டப்பு டப்புன்னு டென்ஷன் வார்த்தை விட்டுருவேன். ஆனால் சத்தியமா மனசுல ஒன்று வச்சுக்க மாட்டேங்க. நீங்க நான் பேசினா தயவுசெய்து சீரியஸா எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க அதை. சாரிங்க. விடுங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க?
ஏங்க நான் சொல்கிறது நீங்கள் தயவுசெய்து ஒரே வாட்டி கேளுங்க. நீங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் மேலே அக்கறை வச்சுருக்கீங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கிறேன், உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியுங்க. எல்லாம் நீங்கள் உண்மை நம்பினீங்கன்னா நான் சொல்ல வரது நீங்கள் கேளுங்க. ஏன் இந்த பாருங்க, நான் இனிமேல் நான் உங்களை திட்ட மாட்டேங்க. உங்களுக்கு என் மேலே உரிமை இல்லைன்ற அப்பெல்லாம் சொல்லவே மாட்டேன். டென்ஷன் ஆனால் கண்ணா அப்படின்னு வாயிலிருந்து வார்த்தை விட மாட்டாங்க. இந்த பாருங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேங்க. தயவுசெய்து நம்புங்க. மல்லிகாவை இனிமேல் நாம தான் பார்த்துக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அவன் வேதாஜி மேலேயும் கோவத்தை காட்டக்கூடாது. மல்லிகா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் வேதாஜி கிட்ட கொடுத்த வார்த்தையும் நான் தான் காப்பாற்றணும்.